சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிக்கும் 7ஆம் இடத்திற்கும் அப்படியே ராகு கேதுக்கள் வருகிறார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ராசியிலே இருக்கக்கூடிய கேது என்பது ஒரு நிலையில் உங்களை முடக்கி போற்றுமோ அப்படிங்கிற பயம் இருந்தாலும் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏற்கனவே நான் சனி பயிற்சியில் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, இதை பொதுவாக எந்த ஒரு விளக்கமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய நான், அஷ்டமச்சனியில் உங்களுக்கு பாதிப்புகள் 1.5 வருஷத்துக்கு வராது, தப்பிச்சிங்க 7ஆம் இடத்திற்கு ராகு மாறுறதுனாலன்றதை தெளிவாக சொன்னேன். இது எத்தனை பேர் இதை உணர்ந்தாங்க அப்படின்றது தெரியல. உண்மையிலே கோச்சார வேதையை அவர் கொடுக்க போகிறார். 7ஆம் இடத்திலிருந்து கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள், காதலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கப் அப்படி இப்படின்றத கொடுத்தாலும் கூட வருமானத்தில் கை வைக்காத நல்ல அமைப்பு இருப்பாராக பேச்சினால. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு வேதை என்கின்ற தடுப்பு அமைப்பாக இப்போது 7ஆம் இடத்தில் இவர் குருவின் பார்வையில் இங்கே வரப்போகிறார். ஆகவே எல்லா நிலைகள்லையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான லெவல் இருக்கும். என்ன ஒரு மாதிரியான லெவலு? எதையும் டக்குன்னு முடிச்சேன் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. இந்த பாருங்க, ராகு கேதுக்கு பலன் சொன்னால் நான் சனிக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினச்சிங்கன்னா, 9 கிரகங்களில் சனியே நீண்ட நெடிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் அட்டமத்து சனின்ற போது ஏதாவது ஒரு வகையில் தடைகள், தாமதங்கள் போன்ற அமைப்புகளை தான் கொடுப்பார். நல்ல வேலையாக மற்ற பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஓரளவிற்கு பண வருமானங்களை கொடுப்பார். 7ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய இது கோச்சார வேதையின் அமைப்பின் காரணமாக அஷ்டமச்சனியை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பாகவும் வந்திருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காதுங்க. ஆனால் 7ஆம் இடத்துல கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது. கணவனுக்கோ மனைவிக்கோ கடன் தொல்லைகள் அல்லது வருமான குறைவுகள் போன்ற அமைப்புகள், ஒருத்தர் 2 பேர் வேலை பார்க்கறதுல ஒருத்தருக்கு வேலை போச்சு எப்படி சமாளிக்கிறது என்கின்ற மாதிரியான அமைப்பு, கணவனுக்கோ மனைவிக்கோ டங் ஸ்லிப் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள், காதலன் காதலி உறவுகளில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இடத்துல பிரேக்கப்னு சொல்கிறீங்கல்ல, அஷ்டமச்சனியும் 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் சேர்ந்தால் எதிர்பாலின தவறால் மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்மை. எதிர்பாலின தவறால கண்டிப்பாக ஏதோ ஒரு நிலையில் மன அழுத்தங்கள் நிச்சயமாக வரும். ஆகவே எதிலும் கொஞ்சம் ஆழமாக உணர்ந்து யோசித்து செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வந்துடாது. குரு உங்களுக்கு பாதுகாப்பாக 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பாதுகாப்பாக 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கிறது. பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கலாம், ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பது தான் உண்மை. அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சக்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஆகவே எதை பற்றியும் பயப்படாதீங்க. படிப்படியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் கணவன் மனைவி உறவுகள், காதலன் காதலி உறவுகள், கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாமே கூட்டு தொழிலில் கொஞ்சம் குறையும். பங்குதாரர்களிடையே கொஞ்சம் இணக்கமான உறவுகள் இல்லாத அமைப்புகள்லாம் அதுவும் வரும். அதையும் என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வரும். ஆக நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒரு நண்பருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அவருக்கு ஒரு ஷூரிட்டி போட்டேன், அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன், இப்படி வாங்கி கொடுத்தேன், அப்படி வாங்கி கொடுத்தேன்ற விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ்கள்லாம் வரும். ஆகவே நட்பு, உறவு, காதல் போன்ற வகையில் அதிகப்படியான ப்ராமிஸை கொடுத்துடாம, அதிகப்படியான சில விஷயங்களில் கவனத்தை கொண்டு போயிடாமல் கொஞ்சம் படிப்படியாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றதை ஆய்ந்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது. 40 வயதுக்கு இல்லை 50 வயசுக்கு மேலே லவ் எல்லாம் வராது. பொண்டாட்டி புருஷன் அமைப்புகளில் தான் ஏதாவது குறைகள் இருக்கும்னு சொன்னேன். அவர்களை போன்றவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நிலையில் மனக்கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி.